வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண அப்ளிகேஷன்ல அந்த ஃபைலில் இருக்கையா பார்த்து சொல்லுங்க ஐயா. பார்த்து சொல்லாமே ஐயா. இந்த அப்ளிகேஷன் ஃபைல்ல இருந்து கவர்மெண்ட் சீட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபைல் எடுத்து கொடுங்க ஐயா. இந்தாங்க. எப்படி ஐயா? நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கவே எங்களுக்கு 3 நாள் ஆச்சு. நீங்கள் எப்படி உடனே எப்படி செட் பண்ணி கொடுத்தீங்க? அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன்லேருந்து எந்தெந்த அப்பா அம்மாவோட கையெழுத்துக்கு பதிலாக கை நாட்டில் இருந்தோ அதை தான் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா படிப்பறிவு இல்லாத வீட்டில் பசங்க படித்து முன்னேறணும், அதுக்காக தான். நன்றி ஐயா. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழித்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. இப்பொழுது நான் காமராஜர் அவர்களின் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வை கூறப்போகிறேன். காமராஜர் நிறைய மாநாடுகளில் கலந்திருக்கிறார். அவருக்கு பொன்னாடைகளை போட்டு கௌரவப்படுத்தியவர். அப்பொழுது அவர் தனக்கு போட்டப்பட்ட பொன்னாடைகள் அனைத்தையுமே அழகாக மடித்து அவர் வீடு முழுவதும் வைத்திருப்பாராம். ஒரு முறை அவரது உதவியாளர் வந்து இந்த பொன்னாடைகளில் சிலதை நாம் எடுத்துக்கொள்ளலாமே என்று நினைத்து அதில் கை வைத்தாராம். அப்பொழுது காமராஜர் ஐயா உடனடியாக அங்கு சென்று, தம்பி, தயவு செய்து இந்த பொன்னாடைகளில் மட்டும் கை வைக்காது. ஏனென்றால் இந்த பொன்னாடைகளை வைத்துதான் நான் ஏழை குழந்தைகளுக்கு ஆடை தச்சு போட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நான் வேணால் உனக்கு புதிதாக ஆடைகளை வாங்கி தருகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, அணைகள் பல கட்டி கொடுத்து ஆதவனே, மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக இம்மண்ணில் பிறப்பாயா. காமராஜர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை இப்போது நான் கூறப்போகின்றேன். காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு முறை ஒரு கிராமத்தில் தன் மகிழுந்தை சென்றனர். அப்போது மகிழுந்தை செல்லும் போது 2 சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர்.